Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Complex Numbers Example 2.27 in the video பார்க்கலாம். If z is equal to x plus iy and argument z minus 1 divided by z plus 1 is equal to pi by 2 value அவங்களே கொடுத்துட்டாங்க. Show that x square plus y square is equal to 1. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆர்குமெண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வரணும். இசட் மைனஸ் ஒன்னும் இசட் ப்ளஸ் ஒன் கொண்டு வரணும். அப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஆர்குமெண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப் வந்து நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்? z minus 1 இன்னொன்று z plus 1. அப்போ x plus iy minus 1 divided by x plus iy plus 1. இப்போ இந்த டேர்மில் ரியல் டேர்ம் தனியாக இமேஜினரி டேர்ம் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ x minus 1 ரியல் plus iy divided by x plus 1. x plus 1 plus iy. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இதை கான்ஜுகேட் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? x minus 1 plus iy divided by x plus 1 plus iy. இப்போ கான்ஜுகேட் எடுத்தால் டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்தால் x plus 1 minus iyன்னு மாற்றி எழுதணும். அதே மாதிரி x plus 1 minus iy. இப்போ நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். x minus 1 plus iy into x plus 1 minus iy divided by கீழே எப்படி இருக்கு பாருங்க, a plus b a minus b. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? a plus b into a minus b எப்படி எழுதலாம்? a square minus b square எழுதலாமா? அதே தான் செய்ய போகிறோம். a square minus b ஓட வேல்யூ iy square. நெக்ஸ்ட் லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது x minus 1 into x plus 1 minus x minus 1 into iy. அப்புறம் iy into x plus 1 iy into minus iy. இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் x minus 1 into x plus 1 minus, ஸோ மைனஸ் எழுதணும். x minus 1 into iy. அடுத்து இது ரெண்டும் ப்ளஸ் x plus 1 into iy minus into plus minus I square y square divided by x plus 1 whole square அப்படியே இருக்கட்டும் minus I square minus 1. நம்ம எல்லாருக்கும் தெரியும் I square வந்து minus 1. அப்போ minus into minus plusன்னு மாறிட்டு y square மட்டும் மிச்சம் இருக்கும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x minus 1 x plus 1. அப்போ a minus b a plus b a square minus b square minus inside multiple பண்ணுங்க iy I xy minus into minus plus iy plus x into iy ixy plus iy I square என்றது minus 1. அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? plus y square மாறிடும். divided by x plus 1 whole square plus y square. இப்போ ரியல் டேர்ம்ஸ்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x square minus 1 y square. இப்போ இமேஜினரி டேர்மில் மைனஸ் ixyயும் ப்ளஸ் ixyயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 times ஆஃப் I into 2y மட்டும் எழுதிக்கலாம். இது 2 times அப்போ I வந்து இமேஜினரிக்கு எழுதிட்டு 2y வந்து நம்ம செகண்டரே எழுதிக்கலாம். இது ரியல் டேர்ம், இது இமேஜினரி டேர்ம். ப்ராக்கெட் தான் டிவைடட் பைல x plus 1 whole square plus y square மட்டும் இருக்குது. இந்த லைன் வரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எக்ஸ் ஸ்கொயரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் எழுதிட்டு கூட minus 1 எழுதலாம், ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் ஐ மைனஸ் ஐஎக்ஸ்ஒயும் ப்ளஸ் ஐஎக்ஸ்ஒயும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 times ஆஃப் ஐஒய் 2 times ஆஃப் ஐஒய் இருக்கும். நான் இமேஜினரி டேர்ம் ஐ வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் 2yன்னு எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கலாம். நான் கண்டிஷன் எடுக்க போகிறோன்னா argument of z minus 1 by z plus 1 is equal to pi by 2. இப்போ லாஸ்ட் லைனில் எழுதுனதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து argument of z minus 1 by z plus 1 is equal to pi by 2 அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்களா?
இப்போ இதுக்கு நான் இதுக்கு ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிச்சேன்னா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ இல்லையா. ஸோ ஆர்குமெண்ட் இதுக்கு அப்ளை பண்ணோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய் பை எக்ஸு கரெக்டாக. ஒய்யோட வேல்யூ என்னது 2y பை எக்ஸோட வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. இப்போ இந்த டேர்ம் இங்கே இருக்கட்டும். tan இன்வர்ஸை மட்டும் அந்த சைடு கொண்டு போனால் tan பை பை டூன்னு மாறிடுமா. ஸோ 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இன்சைடு வந்தால் tan பை பை டூ. tan 90 டிகிரியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எப்படி எழுதலாம்னா 1/0. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/0ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் 0 அந்த சைடு போய்ட்டும், டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வரட்டும். அப்போ 2y இன்டூ 0 இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ எனிதிங் சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. 0 இன்டூ எனிதிங் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது தானே நம்ம ப்ரூஃப்லேயும் கேட்டிருந்தாங்க. ப்ரூஃபில் என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ப்ரூஃப் பண்ணிட்டோமா. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.28. If z is equal to cos theta plus I sin theta, show that z power n plus 1 by z power n is equal to 2 times of cos n theta and z power n minus 1 by z power n is equal to 2 into I sin n theta. நமக்கு z ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு z power n plus 1 by z power n சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ 2 cos n theta கிடைக்கணுமா. அதே மைனஸ் பண்ணும்போது 2i sin n theta கிடைக்கணுமா. இது சால்வ் பண்ண போதும், ஈஸி தான். சொல்யூஷனில் given z என்னன்னு எழுதிருங்க. cos theta plus I sin theta. De Moivre's theorem, z power n is equal to cos theta plus I sin theta whole power n. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos n theta பவரில் இருக்க n இன்சைட் கொண்டு வந்துடலாம் ப்ளஸ் I sin n theta. இது வந்து z பவர் n. இதே வந்து 1 by z power n எடுத்துக்கிட்டோன்னா z இன்வர்ஸா கீழே இருக்கிற n மேலே வந்து மைனஸ் n. இப்போ சேம் இதை அப்ளை பண்ணலாம். cos theta ப்ளஸ் I sin theta பவரில் மைனஸ் n. அப்போது இன்சைட் மல்டிபிள் பண்ணும்போது cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்போது cos n theta மட்டும் வரும், மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆனால் சைனுக்கு அப்படி கிடையாது. அப்போ மைனஸ் I sin n theta. இது ஒரே லைனில் எழுதிடலாம். இதில் இன்னொரு லைனும் எழுதலாம். மைனஸ் n எழுதிட்டு அப்புறம் மைனஸ் வெளியே கொண்டு வரது. பட் இது வந்து அண்டர்ஸ்டுட் இல்லையா. காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ மைனஸ் வராது. சைனுக்கு மைனஸ் வரும். அப்போ வந்து தீட்டாவில் இருக்கிறது நம்ம வெளியே எடுத்து எழுதிப்போம். இப்போ 1 by z பார் n z பார் n கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அதை ஆட் பண்ணும். cos n theta plus I sin n theta plus cos n theta minus I sin n theta. இப்போ இதுவும் ப்ளஸ். நீங்கள் வேணால் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதலாம், பட் ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இருக்கிறனால சேம் cos n theta plus I sin n theta plus cos n theta minus I sin n theta. இப்போ இதில் ப்ளஸ் I sin மைனஸ் I sin கேன்சல் ஆகிடும். ரெண்டு காஸ் இருக்குது. ஸோ 2 times of cos n thetaன்னு கிடைக்கும். இது தானே நம்மளோட ப்ரூஃப் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது z பார் n மைனஸ் 1 by z பார் n. z பார் n வேல்யூ cos theta cos n theta plus I sin n theta மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக ப்ராக்கெட் எழுதணும். cos n theta minus I sin n theta. நெக்ஸ்ட் லைனில் நான் இதை மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். cos n theta plus I sin n theta minus cos n theta minus into minus plus I sin n theta. இப்போ இந்த டேர்மில் cos n theta minus cos n theta கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 2 times of I sin n theta மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் செகண்ட் ப்ரூஃப்.
z bar n minus 1 by z bar n is equal to 2 times of I sin n theta னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. சம் ரொம்ப ஈஸியான சம், கஷ்டமே கிடையாது. நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை பவரில் எழுதுறோம், அப்புறம் டீட்டாவில் மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். 1/ன்னு வரதை மைனஸ் என், அப்போ ப்ளஸ் வந்து மைனஸாக மாறப்போகுது. அப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது சைன் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிட்டு காஸ் வரும். அடுத்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது காஸ் கேன்சல் ஆகிட்டு சைன் மட்டும் வரும். கிளியரா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.